அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரி கடுகமும் மென்பொருளும் செய்யுள் எண் 18 திருடரை விட அச்சம் தருபவை என்ற தலைப்பில் 3 கருத்துக்களை நல்லாதனார் கூறியுள்ளார். ஒரு தலையான் வந்துருவும் மூப்பும் புனந்தார்க்கு இருதலையும் இன்னா பிரிவும் உருவினை உள்ளுருக்கி தின்னும் பெரும் பிணியும் இம்மூன்றும் கல்வரின் அஞ்சப்படும். விரும்பாவிட்டாலும் உறுதியாக தானாக வரும் வயதான காலம், இணைந்த நட்பு உறவுகளுக்கிடையே ஏற்படும் துன்பப் பிரிவு, நம் செயலால் நமக்குள் இருந்தே நம்மை அழிக்கும் கடும் நோய், இந்த மூன்றும் திருடனை விட பயப்பட வேண்டியவை என்று சொல்கிறார். ஏன் ஒரு தலையாய் வரக்கூடிய மூப்புன்னு சொல்றாரு? நீ விரும்புறியா உனக்கு மூப்பு வரணும்னு? சத்தியமா நான் விரும்பலைங்க, யாருமே விரும்ப மாட்டாங்க வயசாகணும்னு. ஆனா நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நமக்கு வயசாகிறது உண்மை, மூப்பு வருவது உண்மை, அதை யாராலும் தடுக்க முடியாது. அது ஒன்று. இரண்டாவது, இருதலையும் இன்னா பிரிவும். புணர்ந்தார்க்கு இருதலையும் இன்னா பிரிவும். புணர்ந்தார் என்றால் கணவன் மனைவி என்று மட்டும் பொருள் அல்ல. நெருங்கிய நட்புகள், நெருங்கிய உறவுகள், இவங்கெல்லாம் இருதலையும் விரும்பி, இருவருமே விரும்பி அவர்களிடம் உறவு கொள்கிறார்கள், நட்பு கொள்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு பிரிவு ஏற்படுகிறது. இந்த பிரிவும் காலத்தின் காரணமாக ஏற்படலாம், கருத்து வேறுபாட்டின் காரணமாக ஏற்படலாம், தேர்தலின் காரணமாக அமைச்சரவையில் இடம் பிடிப்பதற்கும் ஏற்படலாம். எப்படியோ ஒரு பிரிவு ஏற்பட்டது. இது இரண்டாவது. மூன்றாவது என்ன சொல்றாருன்னா, உருவினை உள்ளுருக்கி தின்னும் பெரும் பிணியும்ங்கிறார். உருவினை, நீ செய்த செயல், அந்த செயலால் உனக்கு ஒரு கொடும் நோய், கொடிய நோய் வந்துருச்சு. என்ன செயல்? தொடர்ந்து புகைத்துக் கொண்டே இருக்கிறாய். நுரையீரல் புற்றுநோய், லங் கேன்சர் வந்துவிட்டது. நீ உடற்பயிற்சி செய்வதில்லை, உணவு கட்டுப்பாட்டில்லை, அழுத்தம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், சர்க்கரை, ரத்த கொதிப்பு போன்றவை எல்லாம் இருக்கிறது. உனக்கு இருதய நோய் வந்து விடுகிறது. அதுவும் உனக்கு உருவினையினால் வந்த ஒரு பெரும்பிணி. மூன்றாவது உருவினையால் வந்த பெரும்பிணி, இன்னொரு பெரும்பிணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த எய்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உயிர்கொல்லி நோய். இது நீங்கள் வரைமுறையற்ற பால் உறவு கொண்டுவதனால், ஒருவர் வரைமுறையற்ற பால் உறவு கொள்வதனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் பிணி இது என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த மூன்றுமே திருடரை விட அஞ்சப்படக்கூடியவை என்று சொல்கிறார். கல்வரினும் அஞ்சப்படும் அப்படின்னு சொல்றார். ஏன் அந்த கல்வரினும் அஞ்சப்படும் என்று சொல்கிறார் என்றால், நம்ம திருட நம்ம வீட்டுக்கு வந்தான்னா திருடிட்டு போயிடுவான். சில நேரங்கள் கத்தி காட்டு திருடுவான், சில நேரங்கள் கத்தி வச்சு குத்திக்குமே திருடிட்டு போயிடுவான். அப்போ திருடனை பார்த்தா ஒரு பயம் எப்பவுமே இருக்கும். பாம்பை பார்த்தா பயம், அடுத்தது திருடனை பார்த்தா பயம் இருக்கும். ஆனா திருடனை கூட ஒரு விதத்தில் நம்ம சமாளிச்சிடலாம். நம்ம கையில மிளகாத்தூள் இருந்ததுன்னா, அல்லது நம்மளும் சில ஆயுதங்களோட தயாரா இருந்தோம்னா அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனா இந்த மூன்றும் திருடனை விட கூடியது அப்படின்னு நல்லாதனார் சொல்றார். மூப்பு என்று ஒன்று வந்தே தரும். அதை ஏன் கூடியதுங்கிறார்? அந்த முதுமை காலத்தில் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இளமை காலத்தில் நாம் சரியானபடி இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மூப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்படி இருந்தும் கைகால் உடைஞ்சு போய் படுத்த படுக்கையாகி சல மலம் எல்லாமே படுக்கையிலே கழித்துக் கொண்டு காலம் கழிக்கக்கூடிய சில மூத்தவர்கள் இருக்கிறார்களவா, மூப்பு வந்தவர்கள், அவர்கள் வாழ்க்கை கூடியதுதான். அப்ப அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். பிரிஞ்சு போகும் பொழுது, ஐயோ இப்படிப்பட்ட நண்பன், நகமும் சதயமாக இந்த நண்பன் பிரிஞ்சு போயிட்டானே என்று வருத்தப்படுவது உண்டு. உறவு நம்ம விட்டு சண்டை போட்டுக்கிட்டு போயிடுச்சு வருத்தப்படுவது உண்டு. கணவன் மனைவி, காதலன் காதலி பிரிஞ்சு போறதையும் நினைச்சு வருத்தப்படுறது உண்டு. மூன்றாவதாக தான் அந்த உருவினையினால் வந்த பிணி. இது மூணுமே நமக்கு பயத்தை கொடுக்கும். ஆனால் திருடனை விட அதிக பயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நல்லாதனார் சொல்றாரு. மீண்டும் செய்யுள். ஒரு தலையான் வந்துருவும் மூப்பும் உணர்ந்தார்க்கு இரு தலையும் இன்னா பிரிவும் உருவினை உள்ளுருக்கி தின்னும் பெரும்பிணியும் இம்மூன்றும் கல்வரின் அஞ்சப்படும். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷின திரளைய வெள்ளிக்கிழமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.